அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு மிக உகந்த மாதமாகும். இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் பல விசேஷ நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொதுவாக ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது, வேப்பிலை சாற்றுவது, பல விசேஷ நிகழ்ச்சிகள் இம்மாதத்தில் நடைபெறும். இப்பேற்பட்ட ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் காண்போம். ஆடி மாதத்தை பொதுவாக கற்கடக மாதம் என்று நம் முன்னோர்கள் அழைக்கின்றனர். தமிழ் மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம், தஷ்ணாயனம் என இரு பிரிவுகள் உள்ளன. இதில் தஷ்ணாயனம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் தான் துவங்குகிறது. ஆடி முதல் மார்கழி வரை உள்ள தமிழ் மாதம் தஷ்ணாயன காலமாகவும், தை முதல் ஆணி வரை உள்ள மாதம் உத்தராயணம் என நம் முன்னோர்கள் சொல்கின்றனர். சூரியனின் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்களை இவ்விரு பிரிவுகளாக நம் முன்னோர்கள் பிரித்துள்ளனர். தஷ்ணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும். எனவே இக்காலத்தில் வேத மந்திரங்கள் ஓதுவது, ஓமங்கள் செய்வது ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. ஆடி என்றாலே காற்று. நமக்கு அதிகமாக பிராணாய வாயு கிடைப்பது இம்மாதத்தில்தான். ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் நம் முன்னோர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ற வகையில் ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை நம் முன்னோர்கள் மேற்கொள்கின்றனர். இந்த ஆடி மாதத்தில் நாம் சுற்றுப்புறங்களை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு நமது உள்ளத்தையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இம்மாதம் உதவுகிறது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி கூழ் ஊற்றி படைக்கின்றனர். துர்க்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வங்களை வழிபட உரிய மாதமாக இந்த ஆடி மாதம் உள்ளது. மேலும் ஆடி மாதத்தில் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். அன்றைய தினம் நதியோரம் உள்ள அம்மன் கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர்கள் கிடைப்பார்கள். சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்தால் அவர்களின் துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.